ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சரண்யா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோயிலுக்கு தான். ஆப்பக்கூடலில் இருக்கிற முருகன் கோயில். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மலை மேலே இருக்கும் பாருங்கள். படியெலாம் இருக்கும். படி வழியும் மலை மேலே ஏறணும். இப்போ பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்திருக்கோம். என்னென்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் நடை சாட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். பூட்டு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நடை திறப்பாங்களாமா. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா இப்போ தான் கோயிலுக்குலாம் வாரா. இனி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நிறைய கோயிலுக்கு போகணும், பிள்ளைக்கு எந்த ஆயுஷ் நல்லா கொடுங்க, அவ்வளோ பாதுகாத்துருங்க அப்படின்னு கேட்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது யார் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கேட்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவது 2-3 வாரமாகவே நான் ஆஸ்பத்திரிக்கு எந்த இதுக்கு போகல. எக்ஸசைஸ் கொடுக்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவர் சொல்கிறாரு. நான் அங்கே அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். எக்ஸசைஸ் பாப்பாவுக்கு கொடுக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு கேட்காரு, நீ ஈரோடுக்கு எவனை பார்க்க போனேன்? அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் இத்தனைக்கும் அவர் அப்படி கேட்கலன்னா எனக்கு போகிறதுக்கே மனம் இல்லாமல் போச்சு. என்னடா இது, இப்படியே தான் பண்ணுவார். நம்ம ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று போயிடுவார். இதுதான் என் கதை. எதுவுமே தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எதுவும் தெரியாதுல்லையா. அவங்க நல்லவங்களாக இருந்திருந்தா இங்கேயே பொண்ணு கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு. எல்லோரும் கல்யாணம் புதுசில் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. எனக்கு அப்போ அர்த்தம் தெரியல, ஏன் இப்படி பார்த்தாங்கன்னு. இப்போ தான் புரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்ய, கெட்டுக்கிட்டோம். நம்ம பிள்ளைக்காக என்ன வாழணும் அப்படின்னு நான் என் பிள்ளைக்காக தான் நான் வாழ போகிறேன். எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, ஆனால் என் பிள்ளைக்காக நான் வாழ்வேன். எப்படினாலும் வாழ்வேன். என் பிள்ளைக்காண்டி அவளுக்கு விவரம் தெரியும் போது எனக்காக சொல்லுவான். ஏன்னா என் பிள்ளைக்கு தெரியும் அவளுக்கு நான் எப்படிப்பட்டவன்னு அவளுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருக்கும் நான் நிறுவனத்துக்கு தேவையில்லை, கடவுளுக்கும் தெரியும். பாருங்க, அவங்க பாருங்க. வருஷமா என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? அத்தெல்லாம் பேசுகிறாங்களாம்மா, என்னன்னு கேளு. மாமா பேசுகிறாங்களாம்மா, என்னன்னு கேளு. பாட்டியம்மா பேசுகிறாங்களாம்மா, பாட்டி, தாத்தா சொல்லு. தாத்தா, ஊய் தாயி. வருஷா பொண்ணே, உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க, நீ ஒன்றும் கூட சொல்கிறதில்ல. இந்த 3 வார்த்தை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒன்றா அப்பா தான் மோஸ்ட்லி வாயில் நல்லா வரும் அவளுக்கு. அப்பா அன்பா. என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு சொக்கு பொடி போட்டு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கவனிக்கிறதில்ல. ஆனால் இப்போ வாயில் அப்பான்னு தான் வரும். அம்மா கூட கொஞ்சம் தான் வரும். தாத்தா ஒரு சில டைம் சொல்லுவாள். அப்பா தான் மோஸ்ட்லி. பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்பா பிடிக்குன்னு சொல்கிறத நான் இப்போ நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீது இது பார்க்கலாம். இதுதான் முன்னாடி ஒரு கோவில் இருக்குது. அது விநாயகர் கோவில்னு நினைக்கிறேன். பந்து சொல்லனால ஆச்சு நிறைய நாள். விநாயகர் அப்பா தான் இருப்பாங்க முன்னாடி. அண்ணல்ல, முருகருக்கு அண்ணல்ல முன்னாடி அவங்க தான் இருப்பாங்க. சேவல் நிற்குது. அப்புறம் இன்னொரு சேவல் போகுது. நீங்களே பாருங்க இத்தனை படின்னு. இதில் மேலே போகணும், அங்கிட்டு போகணும், இதில் படி ஏறி போகணும். எனக்கே ஃபஸ்ட்டு தடவை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வருஷா பொண்ணு படியில் ஏற ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. என்ன அவ்வளோதானே, சரியான ஆளுங்கண்ணா. கேமராவில் பேசுகிறவனு கரெக்டாக இங்கே வந்துடுவா. ஆமாம் பாருங்க, அப்படியே உட்காந்துட்டா பாருங்க. சரியான கள்ளி. இவளுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பண்ணணுமா அப்படின்னு. கள்ளி பொண்ணு. ஓய்
வர்ஷானா யாருன்னு அவங்களுக்கு தெரியுது. வர்ஷான்னு சொல்லி கூட்டோன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்ப்பாங்க. பாருங்க மறுபடியும் எழுந்துறாங்க பாருங்க. ஓ ஆறாதி வர்ஷாமலே கோயிலில் இன்னும் நட திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம சும்மா உட்காந்துட்ருக்கோம் பாப்பா உட்கார வச்சுட்டு. சட்டார்னு எழுந்திரிச்சு நினைக்கிறாங்க பாருங்க யானை மாதிரி. இப்போ 4 கால் போட்டு போவாங்கன்னு எனக்கு படி மேலே ஏறணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நட திறந்துட்டாங்க போகலாம். என்ன போயிட்டுருக்காங்க பாருங்க. சரி சைடில் இருக்கிற இடத்து பாருங்க. எப்பா இது இடும்பன் சாமியாம் தேவைப்பட்டிருக்காங்க. எழுத்துக்கு உங்களுக்கு தெரியுதா? பார்த்துக்கோங்க, நீங்களும் கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதுதான் படி அந்த இப்போ சுற்றி கும்பிட்டு போகலாம். இது வேப்ப மரம் பாருங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இந்த கோவிலுக்கு? இல்லை நீங்கள் இந்த ஊரா இல்லை இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க, இப்போ மூச்சு இழைக்குது. படி இறங்கணும். 3 படி 4 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இறங்கி இப்படி இங்கே போகணும். இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட் நிறைய மரங்கள் தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? அதுக்கப்புறம் இங்கே இந்த இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து கட்டுற மரம் தான். இந்த வளையல் தொட்டியில் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. பிரார்த்தனை மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து நம்ம வந்து இப்போ சுற்றி கும்பிட்டுறலாம். வந்தாச்சு. தடை போட்டிருக்காங்க, கம்பி போட்டிருக்காங்க அந்த சைடு காமிக்கணும். இது வந்து மேலே தான் முருகர் இருக்காங்க. படி எவ்வளோ படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து பாப்பா பிறந்ததுலேருந்தே இங்கே வர முடியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து பாப்பாவை கூப்பிட்டு வரேன். இது என்ன இடம்? இது வந்து சும்மா உட்காந்துக்கலாம். கோயிலுக்கு வர்றவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் ஏறணும். பாப்பாவையும் வச்சுட்டு செல்லை வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் தரிசனம் காட்டலாம் தான். நீங்கள் பார்ப்பீங்கள. இனி இந்த மாதிரி விளாக் போடலான்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் நான் வந்து போக மாட்டேன். நீங்கள் எல்லோரும், உங்களுக்கு எல்லோரும் நல்லதாக நடக்கட்டும். வந்துட்டோம். தேசன் பிரதேசம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அப்படியே வீட்டில் அப்படி தெரியுது.
இந்த மலைக்கு இப்படி தெரியுது. இதோட பெரிய மலையிலும் அவ்வளோதான். சரி, அப்படியே கோவிலை சுற்றி கும்பிட்டு வீட்டுக்கு போகலாம். பாருங்கள், கோலங்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கம்பெனின்னு எனக்கும் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பக்குடல் கோயில் முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ சுற்றி நின்றுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் நின்ட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு எதுக்கு போனோன்னா கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. பாப்பா பிறந்ததுலேருந்தே அந்த கோயிலுக்கு போக முடியல. இன்றைக்கி போய் பாப்பாவுக்கு அர்ச்சனை பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே மனநிறைவோட சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சொல்லு, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. பாப்பாவுக்கு பூ வச்சிருக்கு எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். யாராவது பூ வச்சிருக்கா? அழகா இருக்கா? அது கை தட்டுறாங்க. இவங்க அழகா இருக்காமா. அப்புறம் அதுக்கான எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்துக்கும் கை தட்டுவாங்க. ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வர்ஷா அண்ட் சரண்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.